தால் பாலக் பசலைக்கீரை யூஸ் பண்ணி செய்கிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது ஒரு 1 பார்ட் ரெசிபி. 10 நிமிஷத்தில் இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். நான் ஒரு பெஞ்ச் பாலக் பசலைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி. என்றைக்காவது லேசியாக ஃபீல் ஆனால் ஒரு குக்கரில் சாதமும் ஒரு குக்கரில் தால் பாலக்கும் பண்ணிட்டா ஈஸியாக லஞ்ச் ரெடி ஆகிடும். கீரையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 பார்ட் ரெசிபின்றதுனால நம்ம எல்லாத்தையும் ஒரே குக்கரில் சேர்க்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தால் எந்த குவான்டிட்டி இருக்கோ தால் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரோட ஸ்டீம் அடங்கிடும். அதுக்கப்புறமா குக்கரை திறந்துட்டு தால் பாலக் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ஈஸியான ரெசிபி இது. இந்த மாதிரி நல்ல பருப்பு கீரை எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கணும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் தால் கிச்சடி, லசூனி பாலக் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்ததுன்னா அதையும் பாருங்கள். இதை 2 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிற டைமில் ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், 3 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ வாசனையோடு இந்த தால் கொதிக்கிறப்போ இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பாலக் தால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு இந்த தால் சர்வ் பண்ணலாம். வாழைக்காய் வறுவலோ உருளைக்கிழங்கு வறுவலோ இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.